ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்ஸ் லைஃப். எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் பசு கன்று போட்டிருக்குன்னு சொல்லி சீம்பால் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த சீம்பால் வச்சு இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சீம்பால் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அதில் ஏதாச்சும் நல்லா அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கணும். ஜீனி, நாட்டு சர்க்கரை எது வேணுமோ நமக்கு தேவையானது, இல்லை வெல்லம் எது வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலக்கி அது கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கரையிற அளவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் சுக்கு, மிளகு, ஏலக்காய் மூணுத்தையும் இடித்து இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டி அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க பாலை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். மூடி ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். 20 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கத்தியை விட்டு பார்த்தா அது ஒட்டாமல் வரணும். அப்போ எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நல்லா பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சுவையான சீம்பால் ரெடி. நீங்களும் இதை கிடச்சிச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.